சிங்கப்பூரில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகன் படிக்கும் பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பவன் கல்யாண் மகன் காயம் ஏற்பட்டிருப்பதான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, என்ன நடந்ததுங்க? ஷியாம், ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண், இவருக்கு பார்த்தோம்னா மார்க் சங்கர் என்ற பெயரில் ஒரு பையன் எடுத்துட்டு வராரு. இந்த பையன் பார்த்தோம்னா சிங்கப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில படித்து கொண்டு வரும் சூழ்நிலையில தற்போது அந்த சிங்கப்பூரில் பவன் கல்யாணின் மகன் படிக்கும் பள்ளியில மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்துல பலர் காயமடைந்த நிலையில பவன் கல்யாணின் மகன் 8 வயது மகன் மார்க் சங்கர் அவரும் பலத்த காயமடைந்து தற்போது சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் கேட்டு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தற்போது தனது அனைத்து நிகழ்ச்சியும் ரத்து செய்துவிட்டு தற்போது சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டு வராரு. அங்கு போன பிறகுதான் அதனுடைய நிலைமை தற்போது தெரிய வரும். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.